ChatGPTக்கு போட்டியா கூகுள் கான்வர்சேஷனல் ஏஐல இறங்கியிருக்காங்க. அதோட பேர் BARD அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதோட சின்ன டெமோவை லைவ் இன் பாரிஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கூகுள் டெமோவும் காமிச்சாங்க. அந்த டெமோ ஒரு சொதப்பலாகவும் அதனால கூகுளுக்கு எவ்வளவோ லாஸ் ஆச்சு அப்படின்றதும் நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இத்தனை நாளா இந்த BARD ஒரு லிமிடெட் ஆக்சஸா தான், அதாவது வெயிட் லிஸ்ட் மாதிரி வச்சோ இல்ல ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப எல்லாருனாலையுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஓப்பன் டு ஆல் அப்படின்னு கூகுள் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். bard.google.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. போனதுக்கு அப்புறமா அங்க வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி உங்க ப்ரௌசர்ல உங்க ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ள போயிடும். அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ரூவ் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இதுக்கப்புறமா எப்படி ஒரு சாட் விண்டோல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம், ChatGPTல எப்படி கேட்டோமோ அதே மாதிரி இந்த BARDலயும் நம்ம தேவையான கொஸ்டின்ஸை கேட்டுக்கலாம். ஒன்று கேட்போமா? வாட் டு யூ நோ அபவுட் TechReels யூடியூப் சேனல்? ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர். ஓ மை காட்! அரே பையா கூகுள், வேற ஏதாவது சர்வீஸ்ல இருக்கிற டீட்டெயில் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. உன்னோட சொந்த சர்வீஸ் யூடியூப், அதுலயே டேட்டாவை இப்படி தப்பா காட்டுறியே, உன்னை நம்பி நான் எப்படி டெஸ்ட் பண்றது? இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்பீங்கிட்டு தான் இது இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம் அப்படின்ட்டு மேலேயும் கொடுத்துருக்காங்க. கீழே இன்ஃபர்மேஷன் சில டைம் தப்பா இருக்கலாம், நீங்களே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த BARD கிட்ட இதே கொஸ்டினை திருப்பி 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 கேட்கறப்ப ஒரு அளவுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் போக போக வருது. இதனாலதான் இப்ப கூகுள் வந்து BARD ஓப்பன் டு ஆலா கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த BARD ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறைய டேட்டாஸ் வேணும். அது வந்து அவங்க கிட்ட இருக்கிறது மட்டும் போதாது, வெளி உலகத்துல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணா நிறைய டேட்டா கிடைக்கும் இல்லையா? அதை தான் இவங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அது எப்படி அவங்க இன்னும் அச்சீவ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெசேஜ் ஒரு கொஸ்டினுக்கும் கூகுள் ஆன்சர் தருது இல்லையா? அதுல லைக் டிஸ்லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லைக் பண்ணா ஓகே, பட் டிஸ்லைக் பண்ணீங்கன்னா ஏன் இது டிஸ்லைக் பண்றீங்க, அதுக்கான ரீசன் என்ன, தப்பான இன்ஃபர்மேஷனா இல்லாட்டினா வேற என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஸ்பான்ஸை நீங்க எய்தர் டைரக்டா உங்களுடைய ஜிமெயில்ல மெயில் கம்போஸ் பண்றதாகவோ இல்லாட்டினா உங்களுடைய கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ல ஓபன் பண்றதோ ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கான வேலையை கூட மிச்சம் பண்ணி தராங்க. நம்மள அவ்வளோ சோம்பேறியாக்க ட்ரை பண்றாங்க. பட் காப்பி பண்றதுக்கும் தனியா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக, இது எனக்கு பிடிக்கலப்பா, நீ கொடுக்குற ஆன்சர் எனக்கு பிடிக்கல, நான் வந்து கூகுள் சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா பக்கத்துலேயே கூகுள் சர்ச்சுக்கு ஒரு பட்டன் வச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிலேட்டட் சர்ச்சஸ்ல நம்மளுக்கு கூகுள்ல வர மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. அதை கிளிக் பண்ணியும் நீங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த BARDல எனக்கு ஆக்சுவலா பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ChatGPT கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா ஒரு ஆன்சர் தான் பண்ணும். பட் இந்த BARD ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் பண்ணுதுங்க. ஸோ இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸுக்கும் 3 டிராஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த டிராஃப்ட் வேணும்ன்றதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க எய்தர் நம்மளுடைய சொன்ன மாதிரி லைக் டிஸ்லைக் இல்லை கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இல்லை மெயில் ஆர் காப்பி பேஸ்ட் என்ன ஆப்ஷன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ BARDக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தாங்க. வேணும்னா எப்படி ChatGPT ஒரு அலசல் பண்ணமோ அதே மாதிரி கூகுள் BARDையும் நம்ம ஒரு அலசல் பண்ணலாம். ஏன் இரண்டுத்துக்கும் சண்டை போட்டு கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க, யூடியூப் சர்ச் ஹிஸ்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்றாங்க, கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கூகுளுடைய இந்த BARD ஆக்டிவிட்டிஸையுமே கூகுள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்க ஈஸியா டர்ன் ஆஃப் பண்ணணும்னா நீங்க இந்த 3 பார் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா BARDுடைய இந்த ஆக்டிவிட்டி மெனு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க இந்த ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள். கூகுளுடைய இந்த BARD AI பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு, இந்த BARD AI கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றப்ப ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் கூடுதல் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.